ஒரு மலை கிராமத்தில் பொழுது விடியும் நேரத்தில் தொடங்குகிறது. அங்கு மஞ்சள் புலங்களையும் தேயிலைத் தோட்டங்களையும் மெல்லிய பனி மூடியிருக்கிறது. கண்ணன் ஒரு புல்வெளி மேட்டில் நின்று தன் மூங்கில் கூடையைப் பிடித்துக்கொண்டு மங்கிய வானத்தை கவலையுடன் பார்க்கிறான். மலை மந்திரவாதி சூரிய ஒளியை திருடியதால் கிராமம் அசாதாரணமாக இருண்டு ஒரு மங்கிய ஒளியை மட்டுமே விட்டுச் சென்றுள்ளது. கண்ணனின் முகத்தில் ஒளியை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உறுதி தெரிகிறது. கண்ணன் கிராமத்திற்கு அருகில் ஒரு பளபளக்கும் ஓடையை நோக்கி அலைந்து செல்கிறான். அங்கு அவன் ஒரு வானவில் மீனை பார்க்கிறான். அதன் செதில்கள் ஒவ்வொரு நிறத்திலும் பிரகாசிக்கின்றன. அது தண்ணீருக்கு மேலே பறக்கிறது. மீன் தன் இறக்கைகளைப் போல பட்டையை அடித்து மெல்லிய பிரகாசத்துடன் ஒளிர்கிறது. கண்ணன் ஆச்சரியத்துடன் பரந்த கண்களுடன் அருகில் செல்கிறான். மீன் பேசி சூரிய ஒளியை மீட்க உதவுவதாக வாக்குறுதி அளிக்கிறது. ஆனால் அதன் மந்திரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறது. வானவில் மீன் கண்ணன் அதன் மீது ஏறும் அளவிற்கு பெரிதாகிறது. அவர்கள் வானத்தில் பறக்கத் தொடங்குகிறார்கள். தமிழ்நாட்டின் பனிமூட்டமான மலைகளுக்கு மேல் பறக்கிறார்கள். கண்ணன் இறுகப் பிடித்துக் கொண்டு அவனது முகத்தில் உற்சாகமும் பதற்றமும் கலந்து தெரிகிறது. மந்திரவாதி வசிக்கும் உயரமான மலை நோக்கி பறக்கிறார்கள். கீழே கிராமம் சிறியதாகவும் இருளில் மூழ்கியதாகவும் தெரிகிறது. கண்ணனும் வானவில் மீனும் ஒரு கூர்மையான மலை உச்சியை அடைகிறார்கள். அங்கு மந்திரவாதியின் குகை, ஒரு இருண்ட பாறைகள் நிறைந்த கோட்டை, பயமுறுத்தும் வகையில் உயர்ந்து நிற்கிறது. கோட்டையை சுழலும் கருப்பு மேகங்கள் சூழ்ந்துள்ளன. மற்றும் திருடப்பட்ட சூரிய ஒளிமலையின் உச்சியில் ஒரு படிக கோலத்தில் மங்கலாக ஒளிர்கிறது. கண்ணன் இறங்கி தன் மூங்கில் கூடையை இறுகப் பிடித்து உறுதியுடன், ஆனால் எச்சரிக்கையாக பார்க்கிறான். கோட்டையின் உள்ளே கண்ணனும் வானவில் மீனும் மலை மந்திரவாதியை எதிர்கொள்கிறார்கள். ஒரு உயரமான நிழலான உருவம், பச்சை நிறத்தில் ஒளிரும் கண்கள், எலும்புகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிழிந்த கருப்பு மேலாடையை அணிந்துள்ளவர். மந்திரவாதி திருடப்பட்ட சூரிய ஒளியை உள்ளடக்கிய படிக கோலத்தை பிடித்து கண்ணனை பரிகாசமாக பார்க்கிறார். கண்ணன் தைரியமாக நின்று சூரிய ஒளியை திருப்பி அளிக்குமாறு கெஞ்சுகிறான். அதே நேரத்தில் மீன் அதன் மந்திரத்தை காட்ட பிரகாசமாக ஒளிர்கிறது. மந்திரவாதி கண்ணனின் தைரியத்தில் ஆர்வம் கொண்டு ஒரு சவாலை வைக்கிறார். கண்ணன் வானவில் மீனின் மந்திரத்தை மட்டும் பயன்படுத்தி ஒரு நெருப்பு பள்ளத்தை கடக்க வேண்டும். பள்ளத்தில் உருகிய எரிமலை புழம்பு ஒளிர்கிறது. கண்ணன் பதற்றமாகவும் உறுதியாகவும் இருக்கிறான். வானவில் மீன் அதன் செதில்களால் ஒரு பிரகாசமான ஒளிப்பாலத்தை உருவாக்குகிறது. கண்ணன் தன் கூடையை இறுகப் பிடித்து அதை கடக்கத் தொடங்குகிறான். பள்ளத்தைக் கடந்த பிறகு கிராமத்திற்கு பயிர்களை வளர்க்க சூரிய ஒளி தேவை என்று விளக்குகிறான். மந்திரவாதியின் கடினமான முகபாவம் மென்மையாகிறது. கண்ணனின் கருணையால் நெகிழ்கிறார். வானவில் மீன் அவர்களுக்கு இடையேயான நம்பிக்கையை குறிக்கும் வகையில் வெதுவெதுப்பாக ஒளிர்கிறது. மந்திரவாதி கண்ணனின் சைகையால் நெகிழ்ந்து படிக கோலத்திலிருந்து சூரிய ஒளியை விடுவிக்கிறார். கோலம் உடைகிறது. பொன்னிற ஒளி கோட்டையை நிரப்பி மலையின் மீது பரவி கீழே உள்ள கிராமத்திற்கு செல்கிறது. கண்ணனும் வானவில் மீனும் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். சூரிய ஒளி மலைகளை வெதுவெதுப்பாக நிரப்புகிறது. அவர்களின் முகங்கள் மகிழ்ச்சியில் ஒளிர்கின்றன. கண்ணனும் வானவில் மீனும் கிராமத்திற்கு பறந்து திரும்புகிறார்கள். இப்போது சூரிய ஒளி மலைகளுக்கு மேல் பிரகாசமாக ஒளிர்கிறது. கீழே உள்ள கிராமவாசிகள் ஒன்று கூடி கண்ணன் வானவில் மீன் மீது பறப்பதை பார்த்து ஆரவாரம் செய்கிறார்கள். அவர்களின் முகங்கள் நன்றியால் நிரம்பியுள்ளன. கண்ணன் மகிழ்ச்சியாக கையசைக்கிறான். தன் பயணத்தையும் மீனுடன் உருவாக்கிய நட்பையும் பற்றி பெருமைப்படுகிறான். சூரிய அஸ்தமன நேரத்தில் கண்ணன் புல்வெளி மேட்டில் வானவில் மீனுடன் நிற்கிறான். இது இப்போது கிராமத்திற்கு ஒரு அன்பான நண்பனாக உள்ளது. கிராமவாசிகள் ஒரு நெருப்பு முன் கொண்டாடுகிறார்கள். மஞ்சளையும் தேநீரையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். மீன் வானத்தில் ஒரு சிறிய வானவில்லை ஒரு பரிசாக உருவாக்குகிறது. கண்ணனின் முகம் அமைதியாக உள்ளது. நட்பு மற்றும்
பகிர்வின் பாடங்களை பிரதிபலிக்கிறது.